சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகம் கண்மணி கல்யாணத்தை நல்லபடியாக தமிழ் செல்வியை நடத்தி வச்சுருப்பாங்க. இதனால கண்மணிக்கு அவங்க அப்பா மேலே எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம அவங்க அப்பாவுக்கு எந்த ஒரு அசிங்கத்தையும் தேடி தராமல் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் செல்வி ஹோட்டலில் வேலை பார்க்குறத அவங்க வீட்டோட அம்மாச்சி பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி இவ்வளோ தூரம் ஹோட்டலில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இவ்வளோ பெரிய வீட்டு மருமகளாக இருந்துட்டு இந்த கஷ்டம்லாம் அவளுக்கு தேவையா, எப்படியாவது தமிழ் செல்வியும் சேதுபதியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க இறந்து போகிற மாதிரி நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எல்லாருமே அழுகுறாங்க. உடனே பாட்டி எல்லாரும் அழுது ரொம்ப நேரம் ஓஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே கண்ணை முழிச்சு நான் சாகலாம் இல்லை உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்படி செத்துட்டேன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் எப்படி மனசொடைஞ்சு இப்படி அழுகுறீங்க, அப்படி தான் வாழ்க்கையும் இருக்கிற வாழ்க்கையில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கும் சேதுபதிக்கும் புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. இனிமேலும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து தான் வாழணும். உங்கள் 2 பேருக்கு மட்டும் விவாகரத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தாங்கமே நான் மேலே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சேதுபதி என்ன முடிவெடுக்க போகிறாரு, தமிழ்ச்செல்வி கூட ஒரு நிம்மதியான அழகான வாழ்க்கையை வாழ போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.